2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்ற பேச்சுவார்த்தையை திமுக ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. காங்கிரஸ் சார்பாக மதிமுக சார்பாக இந்த இடங்கள் பங்கீடு தொடர்பாக பேசுவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. திமுகவும் அந்த குழுவை ஆல்ரெடி அமைச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமைன்றது திமுகவுக்கு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கடந்த எலெக்ஷன்ல, அதாவது 2019 எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 9 இடங்கள், புதுச்சேரியில் 1 இடம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 10 இடங்கள் அந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அதுல திருவள்ளூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், சிவகங்கை, விருதுநகர், திருச்சி, தேனி இந்த தொகுதிகள்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டாங்க. தேனியில மட்டும் அந்த கட்சியினுடைய ஈ.வே.கே. இளங்கோவன் தோல்வி அடைஞ்சார். சோ இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் சிலவற்றை அடிப்படையாக கொண்டு காங்கிரஸ் கட்சி ஒரு சின்ன பிளானை திமுகவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் கே.எஸ். அழகிரி தலைமையில் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் நம்ம இந்த முறை ஒரு 2 டிஜிட்ஸ்ல இடத்தை வாங்கணும், ஒரு 9 இடங்கள்ல நிக்கிறதுன்றது சரியாக இருக்காது, குறைந்தபட்சம் 12 இடத்தை வாங்கணும் அப்படின்னு ஒரு கன்சர்ன் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க ஏற்கனவே கொடுத்த இடத்தையே வாங்கிக்கலாம், ஆனா தொகுதிகளை மட்டும் சற்று மாற்றிக்குவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிட்டு வென்ற இடங்கள்ல சில இஷ்யூஸ் இருக்கு, நம்ம கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்றப்போ அங்க தோல்வியடைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்தை திமுக கூட மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கன்சர்ன் வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டிஜிட்ஸ்ல நம்பர்ஸ் வாங்கணும்ன்றது அவங்க எண்ணமாக இருக்கிறது. சரி, காங்கிரஸ் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது திமுக இதை எப்படி பார்க்குது, திமுகவுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் எந்த தொகுதியிலையும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்தியா கூட்டணியில நம்ம முக்கியமான இடத்துல இருக்கும் பொழுது அனைத்து தொகுதியும் கையில இருந்தாதான் அது ஆட்சி அமைப்பதற்கோ இல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ போதுமானதாக இருக்கும் அப்படின்னு திமுக கருது. அதனால இது போன்ற ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்மொழியப்படும் பொழுது திமுக சில சேஞ்சஸ் அதுல கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சில முக்கியமான தொகுதிகளில் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும்ன்றத திமுக ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, கரூர், தேனி இந்த தொகுதிகள் எல்லாத்தையும் காங்கிரஸ் கிட்ட இருந்து வாங்கி தங்களோட வேட்பாளரை நிறுத்துவதற்கு திமுக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு ப்ரப்போசல் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய பிரச்சனை இல்ல, அதற்கு பதிலாக சில தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு ப்ரப்போசல் வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக மயிலாடுதுறை, திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவண்ணாமலை, நெல்லை, கடலூர், பெரம்பலூர் இந்த தொகுதிகளில் சில தொகுதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு கன்சர்ன் வரதை பார்க்க முடியுது. ஏன் இந்த தொகுதிகளை முக்கியமாக 2 கட்சிகளும் பார்க்குது அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறையில ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய தொகுதி, அங்க போட்டிட்டா ஜெயிக்க முடியும்ன்றது கே.எஸ். அழகிரியோட நம்பிக்கையாக இருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியும் பார்த்தோம் அப்படின்னா பல முறை அங்க காங்கிரஸ் கட்சி நின்று வென்ற தொகுதி, அதனால அங்க ஒரு வாய்ப்பு இருக்குதா அந்த கட்சி பார்க்கிறது. ராமநாதபுரத்தை விருதுநகர் தொகுதிக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்றது அவங்க ஐடியாவாக இருக்குது. நெல்லையும் அவங்களுக்கு ஏற்கனவே பல முறை வெற்றி கொடுத்த ஒரு தொகுதி, அதனால அந்த தொகுதியை மாற்றுவதில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றத பார்க்க முடிகிறது. கடலூர்ல திமுக எம்பி ரமேஷ் மேல ஒரு கொலை வழக்கு இருக்கு, அதனால அங்க திமுக நிற்பதில் தயக்கம் காட்டுங்கிறதுனால அதை பயன்படுத்தி அந்த தொகுதியை வாங்கிட முடியும்னு காங்கிரஸ் கட்சி நம்புது. பெரம்பலூர் தொகுதியில நின்று ஜெயிச்ச பாரிவேந்தர் இப்ப அங்க கூட்டணியில இல்லைன்றப்ப அந்த தொகுதி வேக்கண்டா இருக்கு, அதனால அதையும் பெற முடியுமான்ற ஒரு கன்சர்ன் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களால பெரம்பலூர் தொகுதியை விட்டு கொடுப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த தொகுதி கே.என். நேருவோட மகன் அருணுக்கு கொடுக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்கிறதுனால அதை விட்டு தர மாட்டாங்க அப்படின்றதான் அந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதே போல நெல்லை அண்ட் திருவண்ணாமலை இந்த 2 தொகுதிகளையுமே விட்டு தரதுல திமுகவுக்கு பெரிய அளவுல மனசு இல்ல. அவங்க அந்த 2 தொகுதியும் முக்கியமான தொகுதியாக பார்க்கிறாங்க. ஆனா விருதுநகர் தொகுதிக்கு பதிலாக ராமநாதபுரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ராமநாதபுரத்துல போட்டிட்டு ஐயுஎம்எல்ல திருச்சியில போட்டியிட வைக்கலான்றது திமுக தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சோ காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய இந்த தொகுதி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு திமுக ஓகேனாலும் கூட டபுள் டிஜிட்ல தொகுதி கொடுக்கணுமான்ற கன்சர்ன் திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் தோற்ற ஒரே நபர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் சமீபத்தில் கிருஷ்ணகிரி, விருதுநகர், கன்னியாகுமரி, சிவகங்கை இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது அவங்களுக்கு செட்பேக்கா இருக்கும்னு திமுக நம்புறதுனாலையும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த கட்சி தயாராக இல்லை. அதனாலதான் எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு பிரச்சனையா இருக்குமோ அந்த தொகுதிகள் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு திமுக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. சோ காங்கிரஸ் கேட்கிற டபுள் டிஜிட் அப்படின்றது இந்த முறை அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதற்கு பதிலாக தொகுதிகளை மட்டும் மாற்றிக்கொள்வதற்கு திமுக ரெடியாக இருப்பதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு.